மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம முதல்ல வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ண போறோம். எதுல வைக்க போறோமா? 180ல வச்சிருக்கோம். அப்புறம் கீழே இருக்கிறத வந்து அதை பேக் பண்ண போறோம். அதை பேக்ல வச்சிருக்கோம். இப்போ 20 மினிட்ஸ் டைமிங் வைக்கிறோம். இப்போ அது வந்து அப்படியே ப்ரீ ஹீட் ஆக போகுது. அங்க பாருங்க ஓவன் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி நம்ம பேக் பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதை இது பாருங்க, இது வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த டவ்வை நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த டவ் எப்படி ரெடி பண்றோம்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா, அப்புறம் சுகரு, அப்புறம் ஈஸ்ட் அதை போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம இதை நல்லா ஒரு 3 hours 4 hours மினிமம் நம்ம பீஸா பண்றதுக்கு முன்னாடி இந்த டவ் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம இந்த டவ் இது மாதிரி பிசைஞ்சு நல்லா வந்து சாஃப்டா பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் ஈஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக ஈஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகாது. ஸோ ஈஸ்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா அதில் சுகர் போட்டு நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மைதா போட்டு இந்த மாதிரி டவ் ரெடி பண்ணி இப்போ இந்த பிளேட்டில் வந்து நம்ம இந்த பாருங்கள் பேஸ் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பேஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் போடணும். ஓகே, ஸோ பேஸ் அங்கே ரெடின்னு இருக்கு. இது பக்கத்தில் நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவ்ஸ் இருக்கு, நம்மளுக்கு மேலே டாப்பிங்ஸ், இது ஆரிகானோ டாப்பிங்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க, இது வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம், டொமேட்டோ, இது கார்ன், இது பேபி கார்னு, இது சீஸ். இது சீஸ் வந்து 2 வெரைட்டி இருக்கு. இது சீஸ்ல 2 வெரைட்டி இருக்கு பாருங்க, 2 வெரைட்டி. இது வந்து செடார் சீஸ். இது வந்து மசுரல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து கலர் நல்லா உங்களுக்கு நல்லா பளிச்சு செடார் தான் உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும் பீஸா அது சீஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது கார்ன், இது வந்து பேபி கார்ன். இது இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர். ஸோ நம்ம பண்ண போகிறது 3 ஃப்ளேவர், 3 நம்ம பண்ணி காட்டுறோம். இது பன்னீர் ஃப்ளேவர் 1. இதெல்லாம் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம சும்மா ஒரு ஹாஃப் குக்குடு ஃப்ரையாக நம்ம பண்ணிக்கணும். இது பேபி கார்ன். ஸோ மஷ்ரூம். ஸோ நம்ம பண்ண போகிறது 3 ஃப்ளேவர் பண்ண போகிறோம். 3 அப்புறம் வெஜ்ஜிஸோடு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மொத்தம் 4 பீஸா பண்ண போகிறோம். 1 மஷ்ரூம், இன்னொன்று வந்து பேபி கார்னு, இன்னொன்று பன்னீர். ஸோ அதுக்கு பேஸுக்கு நம்ம சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம். இது பீஸா சாஸு. நீங்கள் டொமேட்டோ சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இது கிரீன் கேப்சிகம், இது வந்து டொமேட்டோ, இது தக்காளி. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஐட்டம்ஸ். சரிங்களா? நம்ம இப்போ வந்து பாருங்க பேஸ் ஃபுல்லாக நம்ம அழகாக பண்ணியாச்சு. இது வந்து ஒரு லார்ஜ் பீஸா. இப்போ டொமினோஸ் பீஸா போனீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் பீஸா சைஸ். இது ஆக்சுவலாக உங்களுக்கு இது எத்தனை இன்ச்சு? ஸோ இது வந்து லார்ஜ் பீஸா. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டை போடுறோம். ஸோ இது வந்து போர்க்கில் போடலாம், இல்லை நீங்கள் நைஃப்பில் வச்சு போடலாம். இது ஏன் போடுறோன்னா நம்ம அந்த இது பீஸா சாஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இப்போ போட்டு
அது நல்லா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பேஸில் ஃப்ளேவர்லாம் ஒரு பேஸில் ஃப்ளேவரே இல்லாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஸுக்கு மேலே இந்த பீஸா சாஸு இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு அந்த சாஸை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஸ் தான் போடணும். நம்ம சீஸஸ் போட்டு நல்லா அங்கே ஸ்ப்ரெட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, இது வந்து இது மொசரில்லா சீஸ். இதுவும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும் மேலே. ஸோ 2 ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் தக்காளி வைக்கணும் நம்ம. இது பாருங்கள், டொமேட்டோ இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வைக்கணும். இது நெக்ஸ்ட்டு ஆனியன் வைக்கிறோம். பாருங்கள், ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை ஈவனாக அப்படியே வைக்கணும் நம்ம. இது ரெட் கேப்சிகம் வைக்கிறோம் இப்போ நம்ம. இது வந்து பெல் பெப்பர் சொல்லுவாங்க. ரெட் கலர் கேப்சிகம். இது கிரீன் கேப்சிகம் இப்போ வைக்கிறோம் நம்ம. இது எல்லோ கேப்சிகம் இப்போ வைக்கிறது நம்ம. எல்லோ கேப்சிகம், கொடமிளகா. ஸோ 3 கலர் கொடமிளகா வச்சிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ எல்லா வெஜ்ஜஸ்ல நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம சீஸ் போட போறோம். இப்போ நம்ம பன்னீர் போட போறோம். இதுதான் பன்னீர் தான். இது வந்து பன்னீர் பீஸா பண்றோம். ஸோ பன்னீர் போடுறோம் நம்ம. பன்னீர் பாருங்க, இது மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆலிவ்ஸ் வைக்கலாம். பாருங்க, ஆலிவ்ஸ் இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வெஜ்ஜஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆலிவ்ஸ் வைக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி டாப்பிங்ஸ். ஓகே, இது ஆலிவ் வைக்கிற டைம்ல எங்க ஓவன் பாத்தீங்கன்னா இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சு. ஹீட் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. வெளியே எங்களுக்கு இங்க அனல் அடிக்குது. அனல் பயங்கரமா அடிக்குதுங்க. ஆமா, சாகி கையெல்லாம் ஒரே இதுவாகுது. கலர் எல்லாம் சூப்பரா. ஆனா ஒன்றும் ரெடி ஆகல, இது பேக் ஆகல. பட் ஆனால் சூப்பரா இருக்கு பாருங்க, கலரு சூப்பரா. ஸோ நெக்ஸ்ட் ஆலிவ் போட்டாச்சு. இப்போ சீஸ் போடுறோம் நம்ம மேலே. திருப்பி சீஸ் மேலே டாப்பிங்ஸ். இது இந்த 2 சீஸ் வெரைட்டி. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பராக. இது டேஸ்ட்டு சூப்பராக வரும்னு எதிர்பார்க்குறோம். ஹோம் மேட் பீஸா இப்போ ரெடி ஆக போகுது. இப்போ நம்ம பாருங்க ரெடி பண்ணிவிட்டு இது வந்து இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இப்போ ஓவனில் வைக்க போகிறோம். நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இது ஓவனில் வச்சுட்டு இது நம்ம இப்போ 25 மினிட்ஸ் வைக்க போகிறோம். 1 2 3 ஓகே, 25 மினிட்ஸ் வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பிறகு 5. ஸோ 25 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ வெயிட் பண்ணலாம், நம்ம ஹீட் ஆகட்டும். பன்னீர் பீஸா பாருங்கள் ரெடி. அது பேக் ஆகுது பார்த்தீங்களா. உங்களுக்கு உள்ள வந்து அப்படியே பபிள்ஸாக வருது பார்த்தீங்களா. உங்களுக்கு தெரியுது அது பாருங்கள். சீஸ் எல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு இதாவது பாருங்கள், மெல்ட் ஆகுது. சீஸ் மெல்ட் ஆகிட்டு அந்த பபிள்ஸாக வருது பாருங்கள். ஸோ பன்னீர் பீஸா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ரெடி ஆகணும், அதை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. பாருங்கள், நல்லா பபிள்ஸ்லாம் வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சூடாக கட் பண்ணால் அந்த கட்டு ஸ்லைஸ் கரெக்டாக வரும். இப்போ கட் பண்ண போகிறோம் நம்ம.
ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பன்னீர் பீஸா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டொமேட்டோ, பன்னீர், ஆலிவ், இது வந்து கேப்சிகம், இந்த சாசஸ் மேலே சீசஸ் நிறைய இருக்குது. இது பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பாருங்கள், பேஸும் நல்லா இதாக இருக்குது. உங்களுக்கு இப்போ நம்ம பன்னீர் பீஸா டேஸ்ட் பண்ணுறோம். 1 2 3 கோ. ஹோம்மேட் பன்னீர் பீஸா. நல்லா ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கெட் மாதிரி சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு கிடைக்கும் போது ஆல்மோஸ்ட் இல்லை சிமிலர் டு டொமினோஸ் பீஸா தான் டேஸ்ட்டு. ரொம்பவே நல்லா வந்துருக்கு. மெயின் அந்த பேஸ் வந்து நீங்கள் பீஸா பேஸ் அந்த சாஸ் நல்லா போடுங்க, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சீஸு உங்களுக்கு டேஸ்ட் டவ் எப்படி பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன் வீடியோக்கு ஸ்டார்டிங்லேயே. ஹோம்மேட் அந்த டவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ் வாங்கணும் கடையில் அவசியம் கிடையாது, ஹோம்மேட் டவ். அப்புறம் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் வீட்டில் ஓவன் இல்லை, பீஸா பண்ண முடியாதுன்னா அதுக்கும் விதவுட் ஓவன் பீஸாவும் நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது பாருங்கள். விதவுட் ஓவன் பீஸா வேணும்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓவன் இருக்கவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இன்னொரு கடி பைக் போய்க்கலாம். பாருங்கள் பன்னீர் இருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 மாடல் பண்ணியிருக்கேன் நான், 2 டைப்பு. ஒன்று வித் ஓவன், இன்னொன்று விதவுட் ஓவன் பீஸா. ஸோ உங்கள்கிட்ட ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.